இதை நாட்டை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் சர்வதேச அரங்கிலும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் இந்த செம்மணி படுகொலை தொடர்பான விடயங்கள். ஜெனீவா வரைக்கும் எங்களுடைய தமிழர்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெனீவாவினுடைய 60வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிற நிலையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கம் சார்பாக உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த செம்மணி பிரச்சனையை அரசியல் அரங்கு, அதாவது சர்வதேச அரசியல் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கக்கூடியவர் எங்களுடைய மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கிறார். அவர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த போது யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது நேரடியாக செம்மணி புதைக்குடியினுடைய கள நிலவரங்கள் தொடர்பாக அறிந்து ஒருவர். அதே போன்று தமிழர்களுக்கு எதிராக நடந்தது ஒரு இனப்படுகொலைதான். இந்த சிங்கள அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்து எங்களுடைய தமிழர்களை அழித்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவு வழங்கி இருக்கிறது ஏராளமான நாடுகள், ஒன்றல்ல இரண்டல்ல 43 நாடுகள். கோல்கர் டக் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெனீவாவினுடைய 60வது கூட்டத்தொடர், 60வது அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜித கீரத்தினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? அதாவது முழு அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒருமித்த நிலைப்பாட்டை தான் அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இதை நாங்கள் சர்வதேச ரீதியில் கொண்டு செல்ல முடியாது, நாங்கள் ஜனநாயக நாடு, ஐக்கியப்பட்ட நாடு, ஒருமைப்பட்ட நாடு, நாங்கள் எங்களுடைய இலங்கை நாட்டுக்குள்ளேயே அதை நாங்கள் சமாளித்து விடுகின்றோம். இப்போது நாங்கள் கேட்கின்றது, தமிழர்கள் கேட்பது, காணாமல் போன உறவுகள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், ஐநாவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கான இந்த நீதி சார்ந்த விடயத்தில் எங்களுக்கு உள்ளக பொறிமுறையினூடாக விசாரணைகளோ அல்லது நீதியோ எங்களுக்கு வேண்டும். செந்தனல் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை நாட்டை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் சர்வதேச அரங்கிலும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் இந்த செம்மணி படுகொலை தொடர்பான விடயம். அதாவது இப்பொழுது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நிறைவுக்கு வந்த நிலையில் இப்போது என்ன செயற்பாடுகள் மேற்கொண்டு நடக்கப்படுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த ராஜா இப்போது பதவி உயர்வு பெற்று சென்றிருக்கிறார். புதிதாக ஒரு நீதிபதி யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் முதலாவதாக நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஜெனீவா வரைக்கும் எங்களுடைய தமிழர்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெனீவாவினுடைய 60வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிற நிலையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கம் சார்பாக உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே போல ஜெனீவா அமர்வில் மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் டக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது முதலில் செம்மணி தொடர்பான விஷயங்களை பேசுகின்ற பொழுது அவருடைய வாயிலை அந்த செம்மணி தொடர்பான விடயங்கள் வரவில்லை. அதாவது அவர் தமிழில் பேசுவதற்கு அவர் சிரமப்பட்டார் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு மலையக தமிழர்கள் என்று சொல்லி அவர் அழகாக தமிழில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் எல்லோராலும் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த செம்மணி பிரச்சனையை அரசியல் அரங்கு, அதாவது சர்வதேச அரசியல் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கக்கூடியவர் எங்களுடைய மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கிறார். அவர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த போது யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது நேரடியாக செம்மணி புதைக்குடியினுடைய கள நிலவரங்கள் தொடர்பாக அறிந்து ஒருவர். எனவே செம்மணி தொடர்பான விடயங்கள் அங்கே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே போன்று தமிழர்களுக்கு எதிராக நடந்தது ஒரு இனப்படுகொலைதான். இந்த சிங்கள அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்து எங்களுடைய தமிழர்களை அழித்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவு வழங்கி இருக்கிறது ஏராளமான நாடுகள், ஒன்றல்ல இரண்டல்ல 43 நாடுகள். குறிப்பாக ஜப்பானாக இருக்கட்டும், அதே போன்று இந்தியாவாக இருக்கட்டும், அத்துடன் பாகிஸ்தானாக இருக்கட்டும், இப்படியாக பல நாடுகள், 43 நாடுகள், சிம்பாப்வேயாக இருக்கட்டும், கஜகஸ்தானாக இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 43 நாடுகள் இலங்கை ஈழப் பிரச்சனை, அதாவது எங்களுடைய தமிழர்கள் அழிக்கப்பட்ட விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு நியாயமான நீதியான தீர்வினை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும், இல்லையென்றால் சர்வதேச ரீதியிலான நாடுகள் வழங்க வேண்டும். இது உள்ளக பொறிமுறையினூடாக தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை. எனவே சர்வதேச அரங்கிற்கு இவ்வாறான பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பல கருத்துக்கள் நிலவி வந்திருக்கிற நிலையில் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்.
இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக விஜித கேரத் அங்கே பயணம் செய்திருக்கின்றார். எனவே வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 2 பேருக்கும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. வோல்கர் டக்குக்கும் அதே போல விஜித கேரத்துக்கும் இடையிலான கருத்து பரிமாறத்தின் போது வோல்கர் டக் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெனீவாவினுடைய 60வது கூட்டத்தொடர், 60வது அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜித கேரத்தினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? அதாவது முழு அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒருமித்த நிலைப்பாட்டை தான் அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இதை நாங்கள் சர்வதேச ரீதியில் கொண்டு செல்ல முடியாது, நாங்கள் ஜனநாயக நாடு, ஐக்கியப்பட்ட நாடு, ஒருமைப்பட்ட நாடு, நாங்கள் எங்களுடைய இலங்கை நாட்டுக்குள்ளேயே அதை நாங்கள் சமாளித்து விடுகின்றோம், நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்தவர்கள், சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற பாகுபாடு பிரிவினவாதம் எங்களுக்கு கிடையாது. அது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதை பின்பற்றி வந்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் ஒரு புதிய மாற்றத்துக்கான அரசாங்கம், அணுக அரசாங்கம், நாட்டுக்கு அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் சில ஊழல் மோசடிகள், பல்வேறுபட்டவர்களுடைய கைதுகள், முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பான விசாரணைகள் என்று சொல்லி பலதரப்பட்ட மாற்றங்கள் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, அதுவும் சிங்கள அரசாங்கத்தால் இது இழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காணாமல் போதல்கள், புதைகுழிகள், பல்வேறுபட்ட பழைய செய்திகளை கிளறி ஊடகவியலாளர்கள் கடத்தல்கள், காணாமல் போதல்கள், தமிழர் இன அழிப்பு என்று சொல்லி பல செய்திகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் புரட்டி பார்க்கின்ற பொழுது இப்போதைய அரசாங்கம் அதற்கு தீர்வு தருமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. அதிலும் தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்த வண்ணமே இருக்கிறார். ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர்த்து, இல்லையென்றால் ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர்த்து ஏராளமானவர்கள் ஒன்றிணைந்து இப்போது குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட காணாமல் ஆக்கப்பட்டோர் திருத்திற்காக ஒரு போராட்டம் ஒன்று செம்மணி வளைவில் இடம்பெற்றமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எவ்வாறு, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தொடர்பாக பல கருத்துக்கள் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான நிலைப்பாட்டில் இந்த சர்வதேச பொறிமுறைகூடான ஒரு நீதி கிடைக்குமா இல்லையா என்கின்ற கேள்விக்குறி எல்லோருடைய உள்ளங்களிலும் எழுந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சர்வதேச அரங்கு வரைக்கும் எங்களுடைய ஈழத்தமிழ் பிரச்சனை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜெனீவாவில் 60வது இந்த கூட்டத்தொடரில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 43 நாடுகள் எங்களுக்கு சார்பாக, இலங்கையினுடைய தமிழ் மக்களுக்கு சார்பாகவும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் 43 நாடுகள் எங்களோடு கைகோத்திருக்கிறார்கள், தமிழர்களுக்கு சார்பாக கைகோத்திருக்கிறார்கள். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு பயன் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பார்க்கின்ற பொழுது பல அரசியல் பிரபலங்கள், பல அரசியல் துறை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படக்கூடிய படலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், நாமல் ராஜபக்ஷ இப்போது கைது செய்யப்படுவாரா இல்லையா? ஏன் மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் கைது செய்யப்படவில்லை? கோட்டாபய ராஜபக்ஷ மீதான இன்னும் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பம், அவர்களுடைய சகாக்கள் கைது செய்யப்படுவார்களா? விசாரணைகள் நடத்தப்படுமா? அவர்கள் செய்த தவறுகள் மறைக்கப்படுமா என்று சொல்லியெல்லாம் பல கோணங்களில் பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது நாங்கள் கேட்கின்றது, தமிழர்கள் கேட்பது, காணாமல் போற உறவுகள், காணாமல் போறவர்களின் உறவுகள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், ஐநாவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கான இந்த நீதி சார்ந்த விடயத்தில் எங்களுக்கு உள்ளக பொறிமுறையினூடாக விசாரணைகளோ அல்லது நீதியோ எங்களுக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால், அதாவது சொல்லுவார்கள், திருடனிடமே நாங்கள் எங்களுடைய வீட்டு சாவியை கொடுத்தது போன்றுதான் இந்த கதை இருக்கிறது சொல்லி. எனவே திருடர்கள் இந்த சுற்றி உள்ள சமூகத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி திருட்டை ஒழிக்க முடியும் என்கின்ற பலத்த கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கு. எனவே திருடர்கள் வாழும் சூழலில் எப்படி நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உண்மை, நேர்மை என்று நாங்கள் எப்படி ஒன்றை பாதுகாப்பது? பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தில் தமிழர்கள் ஆகியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நீதியை நாங்கள் எதிர்பார்ப்பது? தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இப்படியான வன்முறைகள், சண்டைகள், முரண்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்படி அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியும்? குறிப்பாக வடக்கு கிழக்கு சார்ந்த பகுதிகளில் ஒவ்வொரு நாளுமே போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம், அதே போன்று ஏராளமானவர்கள், அதாவது தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை உறவுகளுடைய ஒன்றுகூடலில் இந்த போராட்டங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த
தமிழர் தாயக பகுதி எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இப்பொழுது 2ஆம் கட்ட செம்மணி அகழ்வு பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. 45 நாட்கள் தான் அதற்குரிய அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த 45 நாட்களும் நிறைவடைந்திருக்கிற நிலையில் மேலதிகமாக இவர்கள் 8 வாரங்கள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது ராஜ் சோமதேவ தலைமையிலான தொல்லியல் திணைக்களத்தினர் 8 வாரங்கள் ஏற்கனவே இருந்த எங்களுடைய ஆனந்தராஜா நீதிபதி அவர்களிடம் கேட்டிருந்த வேளை அதற்கான தயார்படுத்தல்கள் இல்லை என்றால் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று சொல்லி இப்போது 45 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் செம்மணி படுகொலை விவகாரம் இல்லை என்று சொன்னால் செம்மணி புதைக்குழி விவகாரம் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் அது எப்போது ஆரம்பிக்கும் என்கின்ற பலத்த கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் அதிகமாக தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள், தங்களுடைய கண்களுக்கு முன்னால் உறவுகளை, தங்களுடைய நண்பர்களை, தங்களுடைய கணவனை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரி என்று சொல்லி இவ்வாறாக பலதரப்பட்டவர்களை இழந்தவர்கள் சாட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் மீண்டும் இதற்குரிய நீதி கிடைக்குமா? மீண்டும் எப்போது இதை தூண்டப்படும், இல்லை என்றால் மீண்டும் எப்படி கிளறப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்போது 200க்கும் மேற்பட்ட மனித சிதிலங்கள் இல்லைன்னு சொன்னால் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியான அகழ்வுப்பணிகள் நடைபெறுமா என்கின்ற பலத்த சந்தேகங்களும் பலத்த கேள்விகளும் எல்லோர் மத்தியிலுமே எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. இது எங்களுடைய வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, தென்னிலங்கையிலும் கூட பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம், பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, தென்னிலங்கை சிங்கள அரசியல்வாதிகள் பயப்படக்கூடிய விடயம் என்று சொன்னால் பலதரப்பட்ட ஆதாரங்கள், உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அன்னையில் கூட முன்னாள் ராணுவ வீரராக இருக்கக்கூடிய, முன்னாள் ராணுவ சிப்பாயாக இருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ஷ என்கின்றவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த செம்மணி 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் தொடர்புடைய சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மனைவி ஊடாக ஜனாதிபதிக்கு எனவே அவர் கடிதம் அனுப்பி இருக்கிறார். பல விடயங்களை ஞாபகப்படுத்துவேன். இதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களுக்கு பதில் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோமரத்ன ராஜபக்ஷனுடைய மனைவி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் ஜனாதிபதி யாதகுமார் திசாநாயகவுக்கு கடிதம் அனுப்பிவிட்டோம், அந்த கடிதத்துக்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உரிய பாதுகாப்பு இருக்கும் பட்சத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்த பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு நீதியை கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்தால் நிச்சயமாக தங்களுடைய குடும்பம் சார்பாக இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய கணவன் சோமரத்ன ராஜபக்ஷ அவரோடு சேர்ந்து தானும் பல உண்மைகளை வெளியிலே கொண்டு வந்து சேர்ப்போம், பல உண்மைகளை கொண்டு வந்து நாங்கள் சொல்லுவோம், பல முடிச்சுக்களை அவிழ்ப்போம். இதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருவோம், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருவோம் என்று சொல்லி சோமரத்ன ராஜபக்ஷ அவருடைய மனைவியும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இது எப்படி சாத்தியமாகும்? இந்த சோமரத்ன ராஜபக்ஷ அவருடைய மனைவி என்ன சொல்ல போகிறார்கள், எப்படியானவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்படுவார்களா? இதற்குரிய நியாயம் நீதி கிடைக்குமா என்கின்ற ஒரு பக்க கேள்வி இருக்கையில், இப்போது ஜெனீவாவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இலங்கை தொடர்பான ஈழ மக்கள் தொடர்பான ஈழ மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறைகளாக ஒரு சிறந்த தீர்வு இல்லைன்னா சிறந்த நீதி கிடைக்குமா என்கின்ற 2 கேள்விக்குறிகளோடு தான் தமிழ் மக்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ராஜ் சோமதேவாவுடைய பணிகள் எல்லாம் நிறைவுக்கு வந்து இப்பொழுது மீண்டும் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார், 8 வாரம் தேவை என்று சொல்லி. அதற்கு நீதிமன்றம் பதில் அளிக்குமா இல்லைன்னு சொன்னால் மீட்பு பணிகள் அகழ்வு பணிகள் மீண்டுமாக ஆரம்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சோமரத்ன ராஜபக்ஷ என்கின்ற இந்த செம்மணி புதைக்குழி வழக்கில் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவித்து வரக்கூடிய சோமரத்ன ராஜபக்ஷனுடைய அந்த வாக்குமூலம் இல்லைனால் அவர் சொல்லக்கூடிய விடயத்தில் இருந்து தமிழர்களுக்கு ஒரு நியாயம் இல்லைனா நீதி கிடைக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் இப்போது ஜெனீவாவில் 60வது கூட்டத்தொடரில் வோல்கட்டர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய 43 நாடுகள் இலங்கைக்கு சார்பாக இல்லைனால் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்கு சார்பாக அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் வெளியாக இல்லை என்று சொன்னால் வெளிநாட்டு சர்வதேச ரீதியிலான ஒரு விசாரணைகள் அதனூடாக நீதி பொறிமுறைகளூடாக எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற பட்சத்தில் தான் எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். சோமரத்ன ராஜபக்ஷனுடைய வாக்குமூலம், அங்காலே மறுபுறம் பார்க்கின்ற பொழுது ஜெனீவாவுடைய கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக பேசப்படக்கூடிய விடயம், எவ்வாறான முடிவுகள், எவ்வாறு தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கப் போகிறது என்பது பற்றி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகிறது. தொடர்ச்சியாக பல அரசியல் சார்ந்த விடயங்கள், பல பேசுபொருளாகக்கூடிய விடயங்களோடு உங்கள் அனைவரையும் செந்தனலினுடைய காணொலியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தயான். வணக்கம் நேர்களே.